வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது போன வீடியோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம த சீக்ரெட் அப்படின்றதோட பார்ட் 4 பார்த்துருந்தோம். இது பார்ட் 5. இந்த பார்ட் 5ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக பார்த்ததோட கண்டினியூஷன். அதாவது லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோன்னா, அந்த புக்கில் இருக்க ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நான் இந்த ரகசிய தெரிஞ்ச மூலமாக நான் எப்படி பெரிய ஆள் ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் போகிற வீடியோஸ், ப்ரீவியஸ் வீடியோ இதெல்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. இந்த புக் எதுக்கு படிக்கணும், இதில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நான் எப்பயும் உங்ககிட்ட ஆத்தர் மாதிரி பேசுகிற மாதிரி இப்பயும் ஆத்தர் மாதிரி பேச போகிறேன். இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நான் தான் ஆத்தர். இப்போ ஓகேங்களா, நான் வந்து எப்படி வந்து பணக்காரான அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கிற மூலயமா தான் முக்கியமான விஷயமே இந்த ஈர்ப்பு விசை, இந்த சீக்ரெட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கினாலே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து அடைஞ்சேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கீழ்பட்ட நிலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய இடத்த வாங்கினேன். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4.5 கோடி மில்லியன் பணம் வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் சந்தோஷமாக, என் ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் குழந்தை கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெக்கிங்ஸ் இடத்துக்குலாம் போகிறேன். சொத்து மதிப்புகளை ஏற்றிக்கிட்டே போகிறேன். நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கேன். என் வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்க்காத சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. என் ஒய்ஃப் கூட சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன் அப்படின்றது சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரகசியம், அதாவது இந்த ஈர்ப்பு விசை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சிருந்தது தான். கரெக்டாக அதை பற்றி எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சதுனால தான் இதை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இதை நீங்களும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான வாழ்க்கைன்றது ஒரு நடக்கக்கூடிய விஷயம்தான். அது ஒன்றும் கற்பனை மட்டும் அல்ல. அற்புதமான வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை தானே. இதெல்லாம் ஒரு உண்மை தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரகசிய புத்தகத்தை முழுமையாக படித்து முடிங்க. ஓகேங்களா, அதேமாதிரி ரகசியத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த புத்தகத்தை படிக்க சொல்கிறேனே தவிர வேறு ஏதோ விஷயத்துக்காகவும் இல்லை. ஓகேங்களா, இப்போ தான் மெயினான ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகுது. அதாவது நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சொல்கிறது நடக்குமா, நம்ம நினைக்கிறது நடக்குமா, அதுமாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கு இப்போ வந்து விடை காணலாம். உங்களுக்கு இந்த ஆன்சரை தெளிவாக தெரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். அதாவது உங்கள் எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அல்லாவுதீன் அற்புத விளக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி அல்லாவுதீன் கதையை கேட்கும் போது அதில் இருக்க ஒரு விளக்கை தேய்க்கும் போது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீனியோ இல்லைன்னா ஒரு பூதமோ வெளியே வரும். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பூதம் சொல்கிறேன். அந்த பூதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறது எல்லாமே நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி அந்த பூதம் இருக்கும். இப்போ வர ஜென்ரேஷனில் தான் 3 இதுதான் நிறைவேற்றுறேன் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கு ஜீனிகள். ஆனால் அது ஆழம் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் வந்து நீங்கள் கேட்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அது நிறைவேற்ற பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறோம், உங்களுடைய விருப்பம் தான் என்னோட கட்டளை அப்படின்ற மாதிரி அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற லிஸ்ட்டு வந்து லைனாக வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தான் எல்லா கதையும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ரியல் லைஃப்லேயும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜீனி கிட்ட சொல்கிற மாதிரியோ நீங்கள் வேறு யார்கிட்ட சொல்லலாம், நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லலாம், இல்லை உங்கள் ஜீனியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமோ எதாவது ஒரு நினைங்க. நீங்கள் இல்லை உங்ககிட்ட பேசிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் இதுமாரி அல்லாவுதீன் கிட்டே பேசுகிற மாதிரியோ எதுக்கிட்டே பேசுகிறீங்க, யார் வந்து உங்களுக்கு வந்து இதுமாரி எல்லா பொருளையும் கொடுப்பாங்க, கேட்டவுடனே கொடுக்குற ஒரே ஜீனி இல்லைனா கடவுள், இதுமாரி சில பேர் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. அந்த மனுஷங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கேளுங்க. அப்போ கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட்டடாக நீங்கள் அதை கேட்டது யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களுக்கே தெரியாமல் ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ ஆழமாக பதிஞ்சு தெரிஞ்சே தெரியாமலும் இந்த சீக்ரெட், அதாவது ஈர்ப்பு சக்தி வந்து பதிஞ்சு நீங்கள் கேட்டது அனைத்தும் நடக்கும். ஜீனி கிட்டே கேட்குற மாதிரி இல்லை ஒரு பூதம் கிட்டே கேட்குற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்லாவுதீன் அற்புத இது படங்களில் வரும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப்லேயும் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 3 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம் கேட்குறது, ஆஸ்க். மற்றவங்ககிட்ட கேட்குறது உங்களுக்கு வந்து மற்றவங்ககிட்ட கேட்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நீங்களே கேட்குறதா இருக்கட்டும், இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. இந்த பிரபஞ்சம்னா யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சன்றது உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கிற மாதிரி தான். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்கும் போது இந்த உலகத்துக்கு, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகம் ஃபுல்லாக நீங்கள் கேட்குறது வந்து பரவும். இந்த கேட்குறது பரவும் மூலியமாக நீங்கள் ஒரு பைக்கோ இல்லை ஒரு சைக்கிளோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட உங்கள் மனசுக்கிட்ட கேட்குறீங்க, இது எனக்கு வேணும் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது
வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதுக்கு நிகரான ஒரு பொருளோ இல்லை அதே பொருளை உங்களை கவர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தம் சக்தி மாதிரி காந்தம் மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்ப இழுக்கிற மாதிரி நீங்கள் நினச்சதை நீங்கள் இழுக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாய் விட்டு கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை மற்றவங்களோ இல்லை நானோ கேட்க முடியாது. அதனால் வாய் விட்டு கேளுங்க. உங்களுக்கு என்னதான் உண்மையிலே வேணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் உண்மையிலே எனக்கு தேவைப்படுது, என்னதான் எனக்கு வேணும், இது இருந்தால் தான் நான் வாழ முடியும், இது இருந்தால் தான் எனக்கு வேணும், இது என்னோடய கனவு, இது லட்சியம் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து அதை எழுதுங்க. பேப்பரில் எழுதுங்க. உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்றத எழுதுங்க. அதாவது உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்கறது மூலயமா கொஞ்சம் பதியும். அதே நீங்கள் எழுதுறது மூலயமா அது ரிப்பீட்டடாக இன்னொரு விஷயத்தால் பண்ணுறீங்க. அந்த எழுதுறதை படிக்கும் போது திருப்பி இன்னொரு விஷயத்தால் பண்ணுறீங்க. இது மாதிரி பல விஷயங்களால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரிப்பீட்டடாக வரும்போது அதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிங்க. ரொம்ப நாள்லாம் ஆகாது. குறிப்பிட்ட சின்ன கால இடைவெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. இது எப்படி ஒத்துக்கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இல்லை இப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் கேட்டு வாங்கிங்க. அதேமாரி உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்க முடியாத பொருட்கள் இல்லை உங்கள் அப்பா அம்மா கேட்டு வாங்க முடியாத பொருட்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது யார் மூலியமாக வச்சு அந்த பொருளோ இல்லை இந்த நம்பர் மாதிரி நான் ஆகணும் இல்லை இந்த நம்பர் வந்து நான் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் சந்திக்கலாம். பெரிய பெரிய ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய பதவியில் இருக்கணும், யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நான் வந்து டொனால்ட் ட்ரம்பை மீட் பண்ண நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய மோடி அவர்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி யாராக இருந்தாலும் நான் நினச்சா பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு அவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் கனவுல நீங்கள் எப்பவும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நான் முதல் விஷயம் 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன்னா அதில் முதல் விஷயம் ஆஸ்க், அதாவது கேட்கறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2வது விஷயம் பிலீவ், அதாவது நம்பணும். நம்ம நம்பணும். இது நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியே நம்பணும். நான் இப்போ சைக்கிள் வாங்கணும்னு நினச்சேன்னா அந்த சைக்கிள் என்கிட்ட இருக்கிற மாதிரியே நான் நம்பணும். அந்த சைக்கிள் என்கிட்ட இருந்தால் நான் என்னென்ன பண்ணுவேன்றது பாசிட்டிவ் திங்கிங். அந்த சைக்கிள் இருந்தால் நான் ஸ்கூலுக்கு போக முடியும், அந்த சைக்கிள் இருந்தால் என்னால் வேலைக்கு போக முடியும், அந்த சைக்கிள் இருந்தால் அந்த இடத்துக்கு போக முடியும், இந்த இடத்துக்கு போக முடியும், அந்த சைக்கிள் இருந்தால் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத பிலீவ் பண்ணுங்கள். அதாவது அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணுங்கள். அது கிடைச்சா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள். இல்லை கிடைச்சா நான் வேலைக்கு போவேன், இல்லை நான் நியூஸ் பேப்பர் போடுவேன், இல்லை அது கிடைச்சா ஸ்கூலுக்கு போகிறது கொஞ்சம் இருக்கணும், டியூஷன் போகிறது கொஞ்சம் இருக்கும். எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுமாதிரி பிலீவ் பண்ணணும். அதாவது பிலீவ் பண்ணணும். உங்களுக்கு அது கிடைச்ச மாதிரியே நீங்கள் பிலீவ் பண்ணும்போது அது உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கிடச்சிரும். இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீனி மாதிரியே உங்களோட பூதம் மாதிரியே நீங்கள் கேட்குறது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா? அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு ரெடியாக எந்த நேரமும் ரெடியாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, என்ன வேணும் அப்படின்றது எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் கேட்குறத பொறுத்து நீங்கள் பாசிட்டிவ் கேட்டால் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் கேட்டால் நெகட்டிவ் வரும். எது நீங்கள் கேட்க போகிறன்றதை பொறுத்து வந்து வரும். ஓகேங்களா? அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே நினச்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருங்க. அது வந்து எப்படி எனக்கு கிடைக்கும், எப்படி வந்து இது பண்ணும், அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணாமல் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு பிலீவ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கிடச்சிடும், கூடிய சீக்கிரமே கிடச்சிடும். ஓகேங்களா? அதை பிலீவ் பண்ணுங்கள். எனக்கு இது கிடச்சிடும் நம்புங்க. நம்பினாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிடும். அது கிடைக்காது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்டே வேண்டாம். ஓகேங்களா? இந்தமாரி தேடும் போது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் போது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் முன்னாடி வரும். அது என்ன விஷயம் முன்னாடி வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரகசியம், ஈர்ப்பு விசை, இதுதான் உங்களுக்கு முன்னாடி வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது கொடுக்கணும், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னா இந்த சீக்ரெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டாக 3வது முக்கியமான ஒரு விதி, அதாவது இப்போ நம்ம 2 விதி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா கேட்குறது, 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிலீவ் பண்ணுறது, அதாவது நம்ம கிடைச்ச மாதிரியே ஒரு பிலீவ் பண்ணுறது. லாஸ்ட்டு கட்டம் 3வது நம்ம கிடைக்க போகிற கட்டம். இந்த கட்டம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். அதாவது எப்படி வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் நான் சைக்கிள் தான் வாங்கணும்னு நினச்சேன்னா அந்த சைக்கிள் நம்மளுக்கு வந்து கிடைச்ச மாதிரி 2வது ஸ்டெப்பில் பிலீவ் பண்ணிட்டோம். இப்போ கிடைச்ச பிறகு அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், அதை வச்சு நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். இங்கெல்லாம் போகிறோம், நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினச்சோமோ அங்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு கனவு காணணும். அதை வந்து நிறைய ட்ரா பண்ணுறதோ, அதில் நீங்கள் போகிற மாதிரி நிறைய கனவு காண்றதோ, இதேமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி பண்ணும்போது அதை இன்னும் அட்ராக்ட் பண்ணுறீங்க. இதுதான் 3rd ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் தாத்தாவோ உங்கள் பாட்டியோ இல்லை யாராவது தெரியாதவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ ஏதாவது ஒரு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து சைக்கிள் வந்து நிற்கும்.
நீ போய் சொல்கிற இதெல்லாம் நடக்காது, எப்படி சைக்கிள் தானாக வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஈர்ப்பு விசை மூலிமா உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தரோ நீங்கள் கேட்காமலே சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கவங்க யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து நன்மை செஞ்சுருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க, அவங்க வந்து சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. இதுமாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஈட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 3rd ஸ்டேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். கிடைச்ச உடனே அதை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், எனக்கு இதுமாதிரி நீங்கள் சொன்னதாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் முழு மனசோட எனக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணாமல் இவன் சொன்னானே இல்லை அவன் சொன்னானே அப்படின்னு நினச்சி நீங்கள் இது பண்ணுறீங்க. ஈர்ப்பு விதியை நீங்கள் ஆழத்துலேருந்து கற்றுக்கணும். ஆழத்துலேருந்து கற்றுக்கிட்டு அது எப்படி பயன்படுத்தலாம், உண்மையாக படித்தா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இதுமாரி வீடியோஸ் கேட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்களா, இந்தமாரி வீடியோஸ் கேட்கும் போது அந்த அதாவது அந்தக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளேயே முழுகிட்டு இதை நல்லா கேட்கணும், இதை ஊர்ந்து கவனிக்கணும். ஒரு பாட்டோ இல்லை ஒரு படமோ நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுமாரி இதையும் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு சொடக்கு போடுற சமயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து, உங்களோட கற்பனை திறனை பொறுத்து, ஓகேங்களா. அது நீங்கள் எதிர்பார்க்குற பொருளை பொறுத்து, ஓகேங்களா. இந்த விஷயம் வந்து சைக்கிள் ஒண்டி தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிள் ஒண்டி இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு காரோ இல்லைனா ஒரு வீடோ, கார் எடுத்துக்கிட்டோமா அந்த டெஸ்ட் ட்ரைவ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு வாங்கின மாரி ஃபீல் பண்ணுங்கள். அடுத்த தடவை நிச்சயமாக வாங்குவீங்க. வாங்குகிற வீடை வந்து நீங்கள் நல்லா சுற்றி பாருங்கள், எங்கே தங்க போகிறீங்கன்றதை பாருங்கள், நல்லா பிலீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. அப்படி நீங்கள் வீட்டை வாங்க முடியலனாலும் ராத்திரி தூங்கிட்டு காலையில் எழுந்துக்கும் போது அந்த வீட்டுக்கு வாங்க முன்னாடி நிற்கலாம். இல்லை அந்த வீட்டை நீங்கள் வாங்கவும் செய்யலாம். இல்லை அதுக்கேற்ற சோர்சஸ், அதுக்கேற்ற மிடில் மேன் நடுவில் இவங்க சொல்லலாம், இந்தமாரி அங்கே வீடு இருக்குப்பா, அந்த வீடு வாங்கப்பா, இந்தமாரி இங்கே வீடு இருக்குப்பா, இந்த வீடு வாங்கப்பா. அந்தமாரி நிறைய பேர் மிடில் மேன்ஸ் உங்களுக்கு உதவி செய்யலாம். இது மூலிமா உங்கள் கனவை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இதுக்கு மேலே மற்ற செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வர அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.